டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் 7 நாள் 7 விதமான வடைகள் பார்க்குறோம். இன்றைக்கி 4வது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பஜ்ஜி பார்த்தீங்கன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் அப்படின்ட்டு பல சுவைகள் கலந்து இருக்கும். ஈவினிங் டைமில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஜ்ஜியை இன்றைக்கே ரெடி பண்ணி கொடுங்க, ஆச்சரியப்படுவாங்க. இந்த பஜ்ஜி போடுறது ரொம்பவே ஈஸி தான். இதை 3 விதமான ஸ்டெப்ஸாக நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கே நீங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய், சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூனு பெருஞ்சீரகம் தாளிப்பில் போட்டுருங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா இந்த அளவுக்கு பொடுசாக நைஸாக வெட்டி அதை இதில் சேர்த்துருங்க. கருவேப்பிலையும் ஒரு கொத்து அதில் நல்லா சேர்த்துருங்க. 50% வதங்கினா போதும், அதை நல்லா வதக்கி விட்ருங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூனு கரம் மசாலா அதையும் இதில் சேர்த்துருவோம். 1 டீஸ்பூனு வத்தல் பொடி. இது சூடு எண்ணெய் மீடியமாக இதில் இருக்கும், கறியிடக்கூடாது, நல்லா மீடியமாக வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு, உப்பு இந்த ஒரு 1/2 டீஸ்பூனு உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலு அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். வெங்காயமும் அதேமாரி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு ஒரு 400 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா குழைய வேக வச்சுருக்கோம். இந்த மாதிரி அதை இந்த மசாலாவில் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்ருங்க. எல்லா உருளைக்கிழங்குகளையும் நல்லா மசிச்சு உள்ளே போட்டாச்சு. இதை மறுபடியும் நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா எல்லாத்தையுமே நல்லா கிட்டத்தட்ட, ஏன்னா அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கணும், அதாவது வச்சுட்டு கடைசியாக மல்லியில இந்த அளவுக்கு நல்லா வெட்டி அதையும் இதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவும் ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல பிரெட் பஜ்ஜி போட போகிறோம். அந்த பிரெட் பஜ்ஜிக்கு இந்த மாதிரி பிரெட் ஒரு பாக்கெட் வாங்கிக்காங்க. அதாவது ரொம்பையும் பிரெட் நைஸாக இருக்கக்கூடாது, நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஆமாம், சில மில்க் பிரெட் ரொம்ப நைஸாக சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் இந்த மாதிரி ரஃப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி கத்திட்ட ஒரு பாதியாக வெட்டி வச்சுக்குவோம். இந்த மாதிரி 2ஆக வெட்டிடுங்க. பிரெட்டுகள் அந்த மாதிரி நல்லா கத்தி வச்சு சமமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து என்ன செய்யலான்னு பார்ப்போம். இந்த பிரெட்டெல்லாம் வெட்டி வச்சுட்டோம். வெட்டி வச்சதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலா லைட்டாக நல்லா இது மேலே தேவையான அளவு, இந்த அளவுக்கு தேவையான அளவு நல்லா வச்சு இப்படி அமுத்தி வச்சிருங்க, ஜாயின் பண்ணி வச்சிருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சின்னதாக போட்டால் தான் வீட்டில் தயார் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப பெரிய பிரெட்டு, ரொம்ப பெருசு, ரொம்ப அகலம்னா மாவு அளவும் கூட வரணும், எண்ணெய் அதிகமாக ஊற்றணும், சட்டி பெரிய சட்டி வைக்கணும். ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் ஸ்லோவமாக வீட்டில் நல்லா வீட்டுக்கு தக்கன, நம்ம ஃபேமிலிக்கு தக்கன போட்டு வைக்கிற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நான் ஒரு பிரெட்டு தான் வாங்கினேன். அந்த பிரெட்டு ஒரு 200 கிராம் பிரெட்டு. அதில் ஒரு 15 பீஸ் வரைக்கும் வந்திருக்கு. இந்த 15 பீஸுமே நான் நல்லா மசாலாவை எடுத்து வச்சுட்டேன். மிச்ச மசாலா இருக்குது. அந்த மிச்ச மசாலா இருந்தால் நம்ம ஒரு சப்பாத்தி, பூரி, சோறுக்கு அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரெடி பண்ணி வச்சாச்சு. மாவை மிக்ஸ் பண்ணி எப்படி போடலாம்னு பார்ப்போம். பிரெட் பஜ்ஜிக்கு நம்ம மாவு கரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூனு, ஒரு 1.5 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு, வத்தல் பொடி 1 டீஸ்பூனு, சோடா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு அதையும் சேர்த்துக்கிறோம். இதை கரைக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு 2 டீஸ்பூனு எண்ணெய், பக்கத்தில் சுடு எண்ணெய் இருந்தாலும் சரி, ஒரு ஆறுன எண்ணெய் இருந்தாலும் சரி, 2 ஸ்பூன் ஊற்றிடுங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தனி கடலை மாவு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு கூடிருச்சு. 1 கப்பு. ஆமாம், அதில் லைட்டாக கூடுனதுனால இதில் குறைச்சி போட்டிருக்கேன். 2 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம வெயிட் கணக்கு பார்த்தோம்னா ஒரு 400 கிராம் இந்த மாதிரி வரும். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. எப்பயும் போல நம்ம பஜ்ஜி மாவு கரைப்போம் இல்லையா, அந்த மெத்தேடு தான். அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கணும். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ கொஞ்சமாக ஊற்றி
நல்லா பிசைஞ்சு கட்டி இல்லாமல் பிசைஞ்சு அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம மெத்தடுக்கு பிணையணும். தேவையத்தக்கலாம் தண்ணி. இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி அப்படின்னா தான் நமக்கு கட்டி இல்லாமல் வரும். இல்லைன்னா ஒரு உருண்டை கட்டியாக சேர ஆரம்பிச்சிடும். அதுக்காண்டி தான் முதல் இந்த அளவுக்கு டைட்டாக அந்த மாவை வந்து நைஸாக அப்படி பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து தண்ணி ஊற்றி கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கட்டி இல்லாமல் வரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி நம்ம பிரெட் பஜ்ஜி போடுறதுக்கு அந்த பிரெட்டை முக்கி போடுற அளவுக்கு என்ன பக்குவத்தில் வேணும் அப்படின்றத சொல்கிறேன். அந்த பக்குவத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வடியணும். இந்த அளவுக்கு வடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம பிரெட்டு முக்கி போடும்போது நல்லா பிரெட்டில் வந்து ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் வந்து நம்ம சூடு வந்து இப்படி இருக்கணும். அதாவது தண்ணி தெளிச்சா நல்லா சொர்றன்னு வரணும். அந்த அளவுக்கு நல்லா சூடாக வச்சுக்கோங்க எண்ணெயை. இந்த மாதிரி நம்ம பிரெட்டுகளில் மசாலா தடவி வச்சுருக்கோம். மாவை கரைச்சிட்டோம். கரைச்ச மாவில் நல்லா முக்குங்க, நல்லா அமுத்தி எடுங்க. ஏன்னா கை வந்து டக்குன்னு வந்து பஜ்ஜி ஊறிடும். அந்த ஊறுக்குள்ளே அப்படி எடுத்து நம்ம அப்படி ஒரு தடவை தடவி மெல்ல பக்கத்தில் கொண்டு போய் அப்படியே எண்ணெயில் இறக்கிடுங்க. மறுபடி பிரெட் எடுங்க, நைஸாக அமுத்துங்க, நல்லா பிரட்டி எடுங்க. ஏன்னா பிரெட் வந்து ஊறிடுச்சுன்னா கையை விட்டு பிஞ்சு போயிடும். அதனால் அப்படியே நைஸாக எடுத்து அப்படி ஒரு தடவை பொண்ணம் போல கொண்டு வாங்க. அப்படியே கொண்டு வந்து எண்ணெயில் மெதுவாக இறக்கிடுங்க. போட்டு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்லேயும் அதை நைஸாக நல்லா பிரட்டி விட்டுருங்க. அப்படி பிரட்டி விட்டு நல்லா ரைட்டாக நமக்கு வந்து அந்த மாவு மட்டும்தான் வேகணும், அவ்வளோதான். அந்த மாவு நம்ம கடல மாவு மிக்சிங் இருக்கா, அந்த மாவு வெந்தாலே போதும், அது நமக்கு பஜ்ஜி ரெடி ஆயிரும். ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு வந்து அது வந்து அந்த பிரெட் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். அதனால லைட்டாக பொண்ணும் போல முக்கி தான் எடுக்கணும். அதுக்காக ஷேப் வந்து என்ன கரெக்டாக வரலான்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம இந்த அளவுக்கு, அதாவது நம்மளோட பஜ்ஜி மாவு வேகிற டைம் தான் இதுக்கு வேக்காடு. ஆமாம், ஏன்னா ஏற்கனவே உள்ள மசாலா நம்ம ரெடி வேக வச்ச மசாலா தான் வச்சுருக்கோம். பிரெட் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய பிரெட்டு தான், அதெல்லாம் வேகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மாவோட பக்கம் வெந்தால் போதும். அது அப்படியே நம்ம இந்த அளவுக்கு ரெடி ஆன உடனே நிறம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த உடனே நம்ம அப்படியே எடுத்துடலாம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வித்தியாசமான ஒரு பிரெட் பஜ்ஜி தான் பார்த்துருக்கோம். நீங்கள் நல்லா அருமையாக பார்த்துருப்பீங்க. செய்முறை விளக்கங்கள்லாம் அதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாமா? மேலே வந்து அந்த பஜ்ஜியோட டேஸ்ட்டு, அதான் பஜ்ஜி எப்படி இருக்கும், நல்லா சாப்பிட்டா மென்மையாக இருக்கும் அந்த பஜ்ஜி. உள்ளுக்கு ஒரு இனிப்பு, அதுக்குள்ள ஒரு மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா கடிச்சு மென்று சாப்பிடும்போது உண்மையிலேயும் போய் ஒரு வித்தியாசன முறையில் நல்லா அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.